அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் பார்த்தீங்களென்று சொல்லி சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் தான் உங்களை சந்திக்கிறதுக்காக நான் காணொளி எடுத்து கொண்டிருக்கிறேன். உண்மைக்குமே உறவுகள்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். தாரகா இவ்வளவு நாளும் எங்கே போனவா, சேனலை விட்டுட்டே போயிட்டாவோன்னு சொல்லி. ஏன்னா நான் கடைசியாக போட்ட வீடியோவுக்கு பார்த்தீங்களென்று சொல்லி சொன்னால் அவ்வளோ வரவேற்பு இல்லை. இடையில எங்கள் அம்மா காணொளிகளுக்கு இருந்த அளவு வரவேற்பு இறுதியாக நான் போடுற காணொளிகளுக்கு இல்லை. அப்போ அதோட நீண்ட காலமாக காணொளி போடாமல் விட்டோனும் உறவுகள் சில பேர் நினைச்சிருப்பினும் தாரகா இந்த தளத்தை விட்டு அப்படியே போயிட்டான்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் நான் இந்த தளத்திலேயே சொல்லியிருந்தேன், நான் எனக்கு வேலை இருக்குது, வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் அடுத்தடுத்த கட்ட முயற்சிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றைக்க அப்படி ஒரு எண்ணம் உறவுகள்கிட்ட இருக்கும். நிறைய உறவுகள் என்னோடையுமே எடுத்து கதைச்சிருந்த வினம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருந்த நாங்கள் எங்கள்கிட்ட 2 பிள்ளைகள் படிக்கிறதுன்னு சொல்லி 2 பிள்ளைகள் பெற்றார் எங்கள்கிட்ட கேட்ட வினம் இந்த மாதாந்த வகுப்புக்கான கட்டணம் கட்டணும்ண்டு. அப்போ அதுக்கு எங்களோட தொடர்பு கொண்டு 2-3 பேருக்கு கிட்ட எங்களோட தொடர்பு கொண்ட வினம். அந்த வகையில் நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அவ செய்ய முன்வந்தவா, அவ முன்வந்த அந்த எண்ணத்தில் நாங்கள் அவாட்டையை அந்த 2 பிள்ளைகளையுமே ஒப்படைச்சிருக்கிறோம். இப்போ அந்த அம்மா அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறா. அப்போ இப்படி நாங்கள் காணொளி போடுறோமோ போடையிலையோ அந்த கதையில் எங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி தினமும் இப்போ காலையில் இந்த வாட்ஸ்அப் திறந்தா எனக்கு குட் மார்னிங் வர்றதுலேருந்து நிறைய அம்மா மாதிரி தான் நிறைய அம்மா அக்கா இவியல் தான் கூடவா இருக்கணும். அப்படி வரைக்கும் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வச்சு கொண்டு என்ன செய்யறேன்னா எப்படியாச்சும் இந்த தளத்தை விட்டு போகணும் என்று நினைச்சா கூட அந்த மனசு வராது. சரி, இப்போ நான் இந்த காணொலியிட உங்களோட என்ன பகிர்ந்து கொள்ள போறேன். இவ்வளவு காலமும் காணொலி போடல. இந்த நாட்கள்ல எனக்கு நடந்தது என்ன, நான் இப்போ எப்படி இருக்கிறேன், இனிமே என்ன மாதிரியான காணொலிகள் வருமா இல்லைன்னு சொன்னா இப்படி இருக்கும், இந்த தளம் எப்படி இருக்க போகுது என்று சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். காணொலியை தொடர்ச்சியா பாருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு எங்களுக்கு தாங்க. இப்போ வாங்க நாங்கள் நேரடியாக அப்படி போயிட்டு ஓகே. இப்போ முதல்ல சொல்லணுமென்று சொல்லி சொன்னால் நான் வீடியோ எடுக்க நிறைய உறவுகள் இங்கே என்னை தேடிய வருவினோம். எனக்கு செய்யல ஆகிறக்கப்பா. இவரும் என்ன ஒரு கிழமைக்கு பிறகுதான் பார்க்குறார் என்று சொன்னால் அதுதான் காரணம். இப்போ நான் காலமும் வீட்டை 6:30க்கு போனேன்டா வழக்கமாக பின்னேரம் 6:30க்கு வீட்டை வந்துடுவேன். ஆனால் இப்போ எங்கண்ட இலங்கையில் இருக்கிற பிரச்சனை ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் என்னடா வீரோட தான் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் இப்படி இருக்கும், பிறகு அடங்கிடும். சரி, போட்டேன் பார்த்தீங்க, கொஞ்ச நேரம் தான் அந்த விளக்கம். அப்போ இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லினோம்னு சொன்னால் எங்கண்ட நாட்டில் இதுவரைக்கும் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு இல்லை. ஆனால் எங்கண்ட உலகளாவிய ரீதியில் ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த யுத்தத்தின் விளைவால் இங்கே பெட்ரோல் தட்டுப்பாடு வரக்கூடும் என்று சொல்லி மக்கள் எண்ணி நிறைய விஷயங்கள் நடக்குது. பெட்ரோல் எங்கே போனாலும் மண்ணெண்ணெய் கேனுகளோட காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால டீசல் அடிக்கணும், பெட்ரோல் அடிக்கணும்னு சொல்லி எங்கண்ட இப்போ நான் எங்கண்ட கிராமக்கோட்டிலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போகிறேன்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட சனம் சந்திக்கு சந்தி அப்படியே லைன் கட்டி நின்று கொண்டே இருப்பினும் நாங்களும் அதுக்கு விதி விலக்கு இல்லை. ஆனால் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குதுன்னா இங்கே பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை. அதால் அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்கணும்னா QR கோட்டை கொண்டு வரணும். அப்போ QR கோட் கொண்டு வரணும்னு சொன்னால் பெட்ரோல் தட்டுப்பாடு தானே அப்படி என்று யோசிச்சா அதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இவியல் எங்கண்டு சனம் இவ்வாறு லைனில் நின்று பெட்ரோலுக்கு லைனில் நிற்கணும், மண்ணெண்ணெய்க்கு லைனில் நிற்கணும், டீசலுக்கு லைன்ல நிக்கணும்ண்டேக்க மக்களோட சிந்தனை வேறு விதமா போகுது. தட்டுப்பாடு இன்னும் பஞ்சம் வரப்போகுது. ஆனா அப்படி இல்லை. அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த QR கோடு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லிடும். இப்ப எங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்தது தானே. அப்ப நிறைய பேர் எங்கள QR கோட் செய்திருப்போம். அதையுமே இப்ப பயன்படுத்தலாம். அவர்களுக்கு முன்னுரிமையில பெட்ரோல் வழங்கப்படும். அந்த விளக்கத்தையுமே சொல்லி இருக்கிறோம். இப்ப இதால எனக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா பெட்ரோல் தட்டுப்பாட்டால எங்கண்ட பேருந்து பயணங்களுக்குமே இடையூறுகள் வரவழைக்கிட்டு. அதால் அன்றைக்கெல்லாம் இங்கே எனக்கு 5:10க்கு வர வேண்டிய பின்னேரம், அதாவது எனக்கு 5 மணிக்கு வேலை முடியும், 5:10க்கு வர வேண்டிய பஸ் 6:15க்கு தான் வந்தது. அப்போ அவ்வளோ நேரமுமே நாங்கள்
அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து நின்று நாங்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் பஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த பஸ்ஸால் வந்து வர இல்லாத சூழ்நிலை என்றேக்க இப்போ எங்களுக்கு நாங்கள் திருப்ப போகிறோன்னா பிக்மி போட்டு அங்கால போய் அப்படி நிறைய வேலைப்பாடு இருக்குது அன்றைக்கு என்ன முடிவுண்டேக்க நாங்கள் டிப்போ விட அடிச்சு கதைக்கு கவை சொல்லிச்சிட்டேன் பஸ் விடுவோம்ண்டு 6:15 பஸ் வரும் நான் இங்கே வீட்டை வர நிழல் அரைக்கும் அப்போ அப்படித்தான் வந்து தினமுமே வந்து நடைபெற்று கொண்டிருக்குது இந்த பெட்ரோல் பிரச்சனையால் இப்போ ஓரளவு வந்து எங்களுக்கு போக்குவரத்துக்கு ஓரளவு குறைவாக இருக்குது பிரச்சனைகள் குறைவாக இருந்தாலுமே வந்து இந்த வீட்டை வார நேரம் வந்து சரியான கஷ்டமாக இருக்குது இந்த பேருந்து இதால் அப்போ அதால் வந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போகிற அளவுக்கு வந்து நேர காலங்கள் இல்லை அது மட்டும்தான் காரணமே ஒழிய வேறு எந்த காரணமுமே வந்து நான் வீடியோ போடாததுக்கு இல்லை அதேமே வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறேன் உண்மைக்குமே இதை சொல்லிக்கொள்ளைக்கு தான் நான் யோசித்து பார்க்குறேன் எங்கண்ட இப்போ நாங்கள் இருக்கிற காலத்தில் அதாவது இப்போ நாங்கள் இருக்கிற இந்த காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு எதிர்காலத்தில் நாங்கள் இப்போ வரலாறு பாடம் படித்த ஞாபகம் இருக்குதானே அதில் வந்து 1ஆம் உலகப்போர் 2ஆம் உலகப்போர்ன்னு சொல்லி நாங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம் ஆனால் இப்போ எங்கண்ட வருங்கால பிள்ளைகள் வந்து எங்கண்ட நிறைய வடுக்களை வந்து வரலாறாக படிப்பினோம் அதைத்தான் வந்து நானுமே வந்து நினைச்சு பார்க்குறேன் எங்கண்ட சனம் வந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும்ன்றதையுமே வந்து இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தேவையுமே வந்திருக்கு அவ்வளோ கஷ்டத்தில் என்ன ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் சண்டை எங்கே பார்த்தாலும் இறப்பு எங்கே பார்த்தாலும் பசி பட்டினி என்று சொல்லி இப்போ உண்மைக்குமே ஒரு வலைத்தளத்தை திறந்தால் அந்த வலைத்தளத்தில் வந்து எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் எத்தனை பேர் வந்து இறந்திருக்கணும் எந்த இடத்துல வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்குது எந்த இடத்துல தாக்குதல்கள் நடந்திருக்குது எங்கே குண்டுகள் பதுக்கி வச்சிருக்கணும் எந்தெந்த இடங்களில் நடக்குதுன்னு சொல்லி அந்த செய்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு அதின் அதிர்வுகள் வந்து இப்போ உலகளாவிய ரீதியிலே வந்து கொண்டிருக்க அது ஒரு பதட்டமான சூழ்நிலையாக தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் எது எப்படியோ இருக்கிற காலத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு முன்னேறிட்டு வருங்காலத்துக்கும் விட்டுட்டு போயிடலாம் என்று ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் தினமும் ஒரு வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் வந்து உண்மைக்குமே நாங்கள் சிலவில் சொல்லுவோம் இன்னும் ஒரு 10 வருஷத்துல நான் நல்லா இருப்பேன் இன்னும் ஒரு 5 வருஷத்துல நான் நல்லா இருப்பேன் என்று நான் உண்மைக்குமே அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க நான் நினைச்ச விஷயம் என்னென்னு சொன்னால் நான் கம்பஸ் முடிக்கிற கட்டத்தில் இந்த யூடியூப் சேனல் வந்து ஒரு வளர்ச்சி கண்டுடும் என்று சொல்லி அப்போ எனக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷம் நேரப்பகுதி இருந்தது நான் அப்படி இந்த 2 வருஷ திட்டத்தில் வந்து இதை செய்து கொண்டிருந்தேன்னா நான் அதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகி எனக்கு இப்போ ஏதோ ஒரு பக்க வளர்ச்சியை வந்து தந்து கொண்டு தான் வந்து இருக்குது அப்படி இருக்கேக்க இன்னும் நான் நினைக்கல அது அப்படி இன்னும் ஒரு 2 வருஷத்தில் நான் நல்லா இருந்துடுவேன் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்துடுவேன் என்று சொல்லி நினைக்கலாத ஒரு கட்டம் ஏன் சொல்லுங்க நாளைக்கு இருப்பணும் நாளைக்கு இருப்பணும் அது சொல்லி கொண்டுல தானே இப்போ இன்றைக்கு செய்தி பார்த்தினான் ஒரு பவுனோட விலை பார்த்தீங்களன்னு சொன்னால் 22 கேரட் பவுன் 3,50,000 3,60,000 ரூபாய் இலங்கை ரூபாய் அதே மாதிரி 24 கேரட் பார்த்தீங்களன்னு சொன்னால் 3,80,000 ரூபாவிலிருந்து 3,90,000 இலங்கை ரூபாவாக இருக்குது அப்போ இந்த 3 லட்சம்ன்றது வந்து பின்னுக்கு 5 சைவர் இருக்குது 5 சைவர் மட்டும் இல்லை அங்கால 50,000 80,000 60,000 90,000 இருக்குது அப்போ இவ்வளவுமே சேகரிக்கிறேன்னா இப்படி உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் ஒரு பவுன் செய்கிறக்கு வந்து எங்களுக்கு அவ்வளோ காலப்பகுதி தேவைன்னு அப்போ நான் இப்போ முக்கியமே எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தேவைப்படும் தானே அப்போ ஒரு இலக்கு வச்சு நகர்வம்னு சொன்னால் இல்லை உன்னால் இன்றைக்கு என்ன செய்ய முடியுமோ அது செய் இன்றைக்கு உனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கும் ஒன்றும் யோசிக்காத வேண்டி சாப்பிடு இன்றைக்கு நீ இங்கே போகணுமென்று சொல்லி ஆசைப்படுறியோ ஒன்றும் யோசிக்காத போ இன்றைக்கு வந்து நீ என்ன படிக்கணுமென்று சொல்லி ஆசைப்படுறியோ படி இன்றைக்கு நீ வேலைக்கு போகணுமென்று சொல்லி ஆசைப்படுறியோ செய் இன்றைக்கு நீ யாரை பார்க்க போகிற போ நாளையை பற்றி யோசிக்காதுன்ட்டு தான் இப்போ எங்கள் மனசு சொல்லுது என்னடா இப்போ நாளைக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு கடைசியாக அது செய்கிற அளவுக்கு நாங்கள் இருப்போமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து உண்மைக்குமே இப்போ வந்து எனக்குள்ளே இருக்குது ஆனால் அதுக்காக வந்து எதிர்காலத்தை நினைக்காமேன்னு சொல்லி எல்லாம் இல்லை எதிர்காலத்துக்கு தேவையான வித்து வந்து எங்கிட்ட இந்த 4 வருட காலப்பகுதியிலேயே விட்டாச்சு இனிமேல் அடுத்த கட்ட நகர்வு அதை நோக்கி போய்கொண்டிருக்குது இனிமேல் பார்த்தீங்களன்னு சொன்னால் எங்களுக்கான தேவைகள் அதாவது உங்களுக்கு தெரியும் தானே எங்களுக்கு என்னென்ன தேவைகள் வரும் ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னென்ன தேவைகள் வருமென்று தெரியும் தானே அப்போ அந்த தேவைகளை நோக்கின ஓட்டமாக தான் வந்து நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்போ அந்த ஓட்டத்தில் வந்து ஒரு சில ஆசாபாசங்களை துறக்கலாம்னு சொன்னால் இல்லை வேண்டாம் ஏனண்டா இது ஒரு வேளை நாளைக்கு எனக்கு கிடைக்காம கூட போகலாம் அதால் அனுபவிச்சிடுவோம் என்று சொல்லிட்டு வந்து நிறைய விஷயங்கள் இப்போ
எஜுகேஷன், அதாவது இழக்கிறதுன்றது வந்து குறைவாக தான் என் வாழ்க்கையில் வந்து இருக்குது. இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம். யாரையுமே வந்து துன்பப்படுத்த வேண்டாம், யாரையுமே கஷ்டப்படுத்த வேண்டாம். ரெண்டுமே ஒன்று தானே. என்னால் முடியுமோ நாளைக்கு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இல்லாட்டிலும் நாளைக்கு வந்து தாரகான்ற ஒரு ஆள் இருந்தால் இப்படியெல்லாம் செஞ்சா என்று சொல்லி ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிட்டு போகணும் എന്നിട്ട് தான் வந்து இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை ஓடிட்டு இருக்குது. சரி உறவுகளை நீங்கள் சொல்லுங்க. இப்போ எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் இருக்கும். என்னென்று சொன்னால் இப்போ வந்து என்னட்டு ஒரு கேள்வி வந்தது. இப்போ உலகம் யுத்தம் வந்து கொண்டிருக்க போது, நம்ம 3வது உலக மகா யுத்தம் வந்து கொண்டிருக்க போது இல்லாட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்கேண்டாலும் வந்து அந்த ஆபத்து நடக்கும் தானே. அப்போ வந்து மக்கள் எவ்வாறு வந்து சராசரி அன்றாட வாழ்க்கையை வாழ்றதுன்ற ஒரு திட்டம், அதே நேரம் வந்து வேலைகள் எவ்வாறு சராசரியாக ஒழுங்கான முறையில் போகணும், நிறுவனங்கள் எவ்வாறு ஒழுங்கான முறையில் இயங்கணும், அப்படியான திட்டங்கள் ஏதாவது என்னிட்ட வந்து கேட்டிருந்துச்சுன்னா, நிறைய பேர் வந்து என்னிட்ட கேட்டிருந்துச்சுன்னா, அப்போ அதை வச்சு அப்படி அதுக்காக திட்டங்களை வந்து நான் யோசிக்க தான் எனக்கு இந்த சிந்தனைகள் எல்லாம் வந்தது. இப்போ சும்மாவே அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போயிருந்தேன்டா இப்படி வந்திருக்காது. அந்த விஷயங்களை பற்றி யோசிக்க தான் எனக்குமே இந்த சிந்தனைகள் வந்து வர தொடங்கினது. அப்போ உறவுகளை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களோ, உங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து எப்படி போகுது அண்ட் விளக்கங்களை வந்து நீங்களுமே வந்து கருத்துப்பட்டியில் தெரிவிங்க. இந்த நாள் வந்து உங்களோட நான் கதைக்கணும், உங்களை சந்திக்கணும். இனிமேல் வந்து காணொலிகள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு எனக்கு சந்தோஷமான ஒரு நாள். அந்த நாளையுமே வந்து நான் சொல்லிக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட நான் இப்போ வேலை செய்யக்கூடிய இடம் எங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி சம்பளம் போடுவினோம். அந்த சம்பளம் வந்து எனக்கு நேற்றுக்கு பின்னேறமே வந்துட்டுது. அப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே நான் வந்து போயிட்டு சம்பளத்தை எடுத்து கொண்டு வீட்டை வந்து கொடுத்தேன். அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்ததுன்னு. மாசத்துல ஒரு நாள் தான் அது நடக்கும். அப்படி நடக்க அது ஒரு சந்தோஷமான ஒரு தருணமா இருக்கும். இப்போ நீங்களுமே வந்து சம்பளம் எடுக்க என்ன செய்வீங்கள்ன்ற ஒரு விளக்கத்தை வந்து எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இப்போ நான் முதலாக அந்த ஆஃபீஸுக்கு வந்து வேலைக்கு போக என் ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னாள், உனக்கு ஃபர்ஸ்ட் சேலரி கிடைச்சிட்டுன்னு சொன்னால், அதை முதல் சம்பளம் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் உடனும் உண்டு அம்மாட்ட கொண்டு கூடன்னு சொல்லி அவைய சந்தோஷப்படுவினம்னு சொல்லி சொன்னான். உண்மைக்குமே அதெல்லாம் கேட்க எங்கள்கிட்ட பிள்ளைகள் இந்த காலத்தில் இப்படியான ஒரு மனநிலையில் இருக்கணும்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தேன். எத்தனையோ ஊதாரித்தனம் பண்ணக்கூடிய பிள்ளைகள், இப்போ நிறைய சின்ன பிள்ளைகளை வந்து அப்படியான விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இருக்க இப்படியும் என்னோடு சேரக்கூடிய பிள்ளைகள் இருக்கின்ற மண்டைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாகவே வந்து இருந்தது. அந்த தருணத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கள்ன்ற விஷயத்தையுமே வந்து கருத்தில் சொல்லி கொள்ளுங்க. நான் வந்து இது ஒரு சின்ன காணொலியாக தான் வந்து எடுக்க வந்த நான். ஏன்னா ஏன் இவ்வளோ நாளும் காணொலி போடையில் என்ன நடந்தது, இப்போ இளைஞனின் நிலவரம் என்ன, உலகத்தில் நிலவரம் என்ன என்று சொல்லுவோம் என்று சொல்லிட்டு வந்த இடத்துல நான் வந்து இவ்வளவுமே பகிர்ந்து கொண்டேன். நான் இந்த காணொலி பற்றின கருத்துக்களை மறக்காமல் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் தாரகா. நாளைக்கு காணொலி எடுத்து நின்று சொன்னால் சந்திக்க வாரு. பாய்.